பின்னால வான அதிமுக வந்து 2 அணியா இருக்கு. அவங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டோம். நான் கட்சிக்காரியா வரல. மைக் டவுன் பண்ணுங்கப்பா. என் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். வருஷம் வருஷம் இங்க தோட்டத்து அம்மா இங்க இருக்காங்க. பொதுவா கார்டன்ல கொடுப்போம். இப்போ இங்க கொடுக்குறோம். எங்க அம்மாவோட உடல் வேணும்னா அதுக்குள்ள இருக்கு. ஆனா எங்க அம்மாவோட உழைப்பும், எங்க அம்மாவோட அன்பு, எங்க அம்மாவோட ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் மனசுல நான் கொடுக்குற மாம்பழம் அம்மாவுக்கு போய் சேரணும்னு நினைச்சேன். என்ன பண்ணணும்னு யோசிச்சேன். இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுத்தா மக்கள் மனசுல வாழ்ற அம்மாவுக்கு போய் சேரும்னு நினைச்சேன். இங்க வந்து கொடுத்தேன். அவ்வளவுதான். இப்ப இருக்கிற அரசியல் சூழல்ல நீங்க என்ன முடிவு எடுக்கிறது? இப்பதான் சொன்னேன், அரசியல்வாதியா வரல, அம்மாவுக்கு பொண்ணா வந்திருக்கேன். ஓகே, இது அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் இப்ப இரு அணிகள் இருக்கு. உங்களுக்கு நீங்க ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆதரவாக நிறைய இடத்துல நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இப்ப இரு அணிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் புரட்சி தலைவி அம்மா. எது பெருசுன்னு நினைக்கணும், எந்த பக்கம் போகணும். ஆட்சி இருக்குன்னு எங்கேயோ, உரிமை இருக்குன்னு அங்கேயோ அலைப்பாய விரும்பல. ஆதாயம் தேடுறவங்க தான் அணியை தேடுவாங்க. எனக்கு எங்க அம்மா போதும், எங்க அம்மா கொடுத்த அடையாளம் போதும். மேடம், நீங்க இவ்வளவு ஒதுங்கி இருக்கு என்ன காரணம் மேடம்? இப்போ அரசியல் தீவிரமா இருந்தீங்க நீங்க அதிமுக, இப்போ வந்து ஒதுங்கி இருக்கு என்ன காரணம்? ஒதுங்கி இல்ல, அடிபட்டு இருந்தேன். அம்மாவோட இழப்பு என்னால் தாங்க முடியல. அந்த கஷ்டத்திலேருந்து, அந்த சோகத்திலேருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில். இப்போ அதிமுக 2 அணியா இருக்கு. இப்போ 2 அணி சேரணும், ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை 2 அணி பிரிஞ்சிருக்கணும்? நீங்கள் எந்த அணியில் இருப்பீங்க? இணையிறது எப்பவுமே நல்லது தான்.
பிரிவு தான் கெட்டது. ஆனால் எதுக்காக இணைகிறோன்றது ரொம்ப முக்கியம். பசு கூட கூட்டமாக இருந்தால் சிங்கத்தால் வேட்டையாட முடியாது. ஆனால் சிங்கம் தனியாக இருந்தால் சிறுநரி கூட வேட்டையாடிட்டு போயிடும். இரட்டை இலை என்றது சின்னம் இல்லை, 1.5 கோடி மக்களோட எண்ணம். புரட்சி தலைவர் உயிர் கொடுத்தாரு, எங்கள் அம்மா புரட்சி தலைவி உணர்வு கொடுத்தாங்க. அந்த சின்னத்துக்காகவும் கட்சிக்காகவும் அதை காப்பாற்றுறதுக்காகவும் இணைகிறது தப்பே இல்லை. செயல்பாடு எப்படி இருக்கு? அம்மா மரணத்துல சர்ச்சை நீங்கள்லாம் தான் ரிப்போர்ட்டர்ஸ், நீங்கள் தான் ஊடகம். அப்படி ஏதாவது மர்மம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆர்வமாயிருக்கு. இல்ல அப்போ மருத்துவமனை கூட இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களே அவங்க மரணத்துல வந்து மர்மம் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ நீங்க அண்ணன் ஓபிஎஸ் தான் கேட்குறீங்க. இப்போ இரு அணிகளும் வந்து இணையும் பேச்சுவார்த்தைன்னு ஒரு குழு அமைச்சாங்க. மாறி மாறி அவங்க குற்றம் அதான் சொன்னேன்னா, இணைகிறது கட்சி நல்லதுக்கு இணைந்தா சந்தோஷம். மேடம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பதாக நீண்ட இடைவெளிக்கு பின் வந்திருக்கிறீங்க. அந்த இடைவெளியில வந்து அந்த மௌனம் சாதித்தது ஏன்? அதுதான் அவர் கேட்டாரு, நான் அதுதான் பதில் சொன்னேன். நான் மௌனம் சாதிக்கணும்னு நினைக்கல. அது ஒரு அடியன்னு சொல்றதை விட என் தலையில இடி விழுந்ததா இருந்தது. எங்க அம்மாவோட இழப்பை என்னால தாங்க முடியல. அந்த கஷ்டத்திலேருந்து, அந்த சோகத்திலேருந்து இப்போதான் வெளியில வந்துகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல ஒரு கட்சிக்காரியா, அதிமுக பேச்சாளரா உங்களை மீண்டும் சந்திப்பேன். அரசியல் சூழல் எப்படி மேடம் இருக்கு? அதுதான் சொல்றேன், அதிமுக காரியா, பேச்சாளரா, கட்சிக்காரியா உங்களெல்லாம் மீண்டும் விரைவில் சந்திப்பேன். 2 கட்சிகளும் ஒன்றான பிறகா, இரண்டு அணி ஒன்றான பிறகா விரைவில் அதுக்கான ஏற்பாடு ஏதாவது நீங்க செய்வீங்களா? கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்கல. இல்ல மேடம், என்னோட கேள்வி என்னன்னா, இரண்டு அணிகளும் ஒன்றாக இணைந்த பிறகு நீங்க அதுல இணைவீங்களா? மீண்டும் அதிமுக உங்களுடைய செயல்பாடு இருக்குமா? இணையணும்ன்றது என்னோட ஆசை. இந்த 4.5 வருஷம் இல்ல, இந்த 4 வருஷம் இல்ல, 400 வருஷம் ஆனாலும் எங்க அம்மாவும் அதிமுகவும் நிக்கணும்ன்றது என்னோட ஆசை. எங்க அம்மாக்கு என் கடைசி மூச்சு வரைக்கும் அதிமுகக்காக பாடுபடுவேன், அதன் வெற்றிக்காக பாடுபடுவேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுக்காக வேலை பார்ப்பேன். ரெண்டு அணிகளும் ஒன்றிணைந்த பிறகு உங்களுடைய முன்பான்றது கூடிய சீக்கிரத்தில் இரு அணிகளும் இணைவதற்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள்? இது வரைக்கும் நான் எந்த முயற்சியும் எடுக்கல சார். இனிமேல் எடுப்பீங்கன்னா என்ன மாதிரியான? கண்டிப்பா யோசிக்கிறேன் சார், கண்டிப்பா யோசிக்கிறேன். தேங்க்யூ.